இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்த தேர்தலில் நாம் ஏன் மோடிஜிக்கு ஓட்டளிக்க வேண்டும், எதற்காக ஓட்டளிக்க வேண்டும்? ரெண்டு விஷயங்கள் தான். முதல் விஷயம், உலகம் முழுவதும் 195 நாடுகள் உள்ளன. இந்த 195 நாட்டின் பிரைம் மினிஸ்டர்களோ அதிபர்களோ பிரசிடண்டோ பண்ணாத ஒரு விஷயத்தை நம் நாட்டின் பிரைம் மினிஸ்டர் பண்ணார். அது என்ன? ஒவ்வொரு தீபாவளி பண்டிகைக்கும் அவர் எல்லை உள்ள நமது நாட்டை பாதுகாக்கும் வீரர்களுடன் இந்த பண்டிகையை கொண்டாடி வருகிறார். இது மிகவும் சிறப்பான ஒன்று. இந்தியாவில் உள்ள எந்த பிரைம் மினிஸ்டரும் பண்ணாத விஷயம். கடந்த 10 வருடங்களாக மோடிஜி அவர்கள் எல்லையில் உள்ள பாதுகாப்பு படை வீரர்களுடன் தனது தீபாவளியை கொண்டாடி வருகிறார். இரண்டாவது விஷயம், நமது மோடிஜி இந்தியாவில் உள்ள 80% அதிகமான மாவட்டங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை அணுகியுள்ளார். இந்த 2 விஷயங்களுக்காக நாம் மோடிஜிக்கு ஓட்டளிக்க வேண்டும். யாருக்கு ஓட்டளிக்கக்கூடாது, எதற்காக ஓட்டளிக்கக்கூடாது, இதையும் நாம் பார்க்கணும். சனாதன தர்மத்தை கொசு, டெங்கு, மலேரியா உடன் ஒப்பிட்டு பேசிய மாண்புமிகு அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் எதிர்க்கக்கூடாது, ஒழிக்க வேண்டும், எப்படி கொசு, டெங்கு, மலேரியா கொண்டு அவர் பேசினார். அதன் பின்பு வந்து பேசிய நீலகிரி பாராளுமன்ற தொகுதி எம்பி மதிப்பிற்குரிய திரு ஆர் ராசா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மென்மையா பேசிவிட்டு சென்று விட்டார். சனாதன தர்மத்தை தொழுநோய் HIV போன்று கொடிய நோய் என்று அவர் பேசினார். இதை டிஎம்கே கட்சியானது கண்டிக்கவில்லை. சனாதன தர்மம்னா என்ன? யஞவல்லியா ஸ்மிருதியில் சனாதன தர்மத்தின் 10 அடிப்படை அம்சங்களை கூறுகிறது. முதல் அம்சம் தன்னம்பிக்கை, பொறுமை, சுய கட்டுப்பாடு, ஒருமைப்பாடு, தூய்மை, கட்டுப்பாடு, கோபமின்மை, புத்திசாலித்தனம், உண்மை, கற்றல். இந்த 10ம் சனாதன தர்மத்தின் அடிப்படை விஷயங்கள் என்று கூறுகிறது. மனு சனாதன தர்மம் என்று கூறும் பொழுது தீங்கிழைக்காமை, உண்மையை பேசுதல், கோபமின்மை, திருடாமை, புலன்களை அடக்குதல், இவைகள் தான் சனாதன தர்மம் என்று கூறுகிறது. அப்போ இது ஒரு ஒழுக்க நெறிமுறைகள். இந்த ஒழுக்க நெறிமுறைகள் உலகளாவியது. ஒவ்வொருவரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த கோட்பாடுகளும் சித்தாந்தத்தையும் பின்பற்றலாம். ஆனால் ஒழுக்கம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது, எல்லா மதத்தவர்களுக்கும் பொதுவானது. அந்த ஒழுக்கத்தை எதிர்ப்பேன் என்று கூறும் ஒரு திராவிட கட்சியான டிஎம்கேக்கு ஓட்டு இந்த முறை கிடையாது. அவர்கள் இருவரும் பேசியதை வெறுப்பு பேச்சு, அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, பிளவுபடுத்தக்கூடியது என்று மெட்ராஸ் ஹைகோர்ட் 6/3/2024 தனது தீர்ப்பின் பக்கம் 65 பத்தி 134 தனது அப்சர்வேஷனை வெளியிட்டுள்ளது. ஆகவே இந்த முறை நமது ஓட்டு டிஎம்கேக்கு கிடையாது.